முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் நாளை வெள்ளிக்கிழமை குற்றப்புலனாய்வு பிரிவு அதாவது சிஐடியினருடைய அழைப்பின் பேர்ல ஒரு வாக்குமூலம் வழங்குறதுக்காக போறாரு. இந்த வாக்குமூலம் வழங்குறது தொடர்பான செய்தியை நாங்கள் நேற்று நாளில் சாதாரணமாக பார்த்தாலும் இன்று இந்த பிரதானமான ஒரு செய்தியா இருக்கு. நாளையும் இது ஒரு பிரதான செய்தியாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இவரை ஏன் சிஐடியினர் அழைத்திருக்காங்கன்னு சொன்னா, இவருடைய வெளிநாட்டு பயணத்துல இவர் முறைகேடாக அரச நிதியை பயன்படுத்தினார் அப்படின்ற குற்றச்சாட்டின் பேர்ல தான் இவருக்கான விசாரணைகள் இப்பொழுது நடந்து வருது. இதுல குறிப்பா நியூயார்க், லண்டன்ல பட்டமளிப்பு விழாவுக்கு இவர் கலந்து கொண்ட நிகழ்வு தொடர்பாக அதுல பாவிக்கப்பட்ட பணம் கிட்டத்தட்ட 1,70,00,000 ரூபாய், 16.9 மில்லியன் ரூபாய்களை பயன்படுத்தியிருக்காங்க இந்த நிதிக்காக. இது அவங்களுடைய ஒரு தனிப்பட்ட விஜயமாக இருந்திருக்கு. ஆனா அவங்க அரச நிதியை இதுல பயன்படுத்தியிருக்காங்க. இவரோட 10 பேர் இந்த நிகழ்வுல கலந்து கொண்டிருக்காங்க. அரசாங்கத்தில் அந்த நேரத்தில் இருந்த அமைச்சர்கள், செயலாளர்கள், இந்த மாதிரியான 10 பேர் கலந்து கொண்டிருக்காங்க. எனவே இந்த பயணத்துக்காக மாத்திரமே 16.9 மில்லியன், 1,70,00,000 ரூபாய் செலவாகி இருக்கு. இந்த தொகை ஏன் செலவழிக்கப்பட்டது? இது ஒரு அரச பயணம் இல்ல, தனிப்பட்ட பயணம். இதனால இந்த தொகை முறைகேடாக அரசாங்கத்தினுடைய நிதி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்றது சிஐடி விசாரணை மூலமா உறுதிப்படுத்தப்பட்டதுக்கு பிறகுதான் இந்த விசாரணைக்கு அவர் அழைக்கப்படுறாரு. இதுக்கு மேலதிகமா பல வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்ட குற்றச்சாட்டுகள் அவரிடம் இருக்கு. அது எல்லாமே தனிப்பட்ட பயணங்கள் அதிகமாக இருந்திருக்கு. அதுலேயும் அரசாங்கத்தினுடைய நிதி பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதை தாண்டி அரசாங்க பயணமாக, உத்தியோகபூர்வமாக அரசாங்க பயணமாக இருந்தாலும் அவரும் அவருடைய செயலாளர்கள் அல்லது பாதுகாப்புக்கானவர்களும் போற அந்த இடத்துக்குள்ள 30 முதல் 40 பேர் போயிருக்காங்க. இந்த மாதிரியான அதிகளவான செலவுகள் அந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கு. எனவே இந்த விஷயங்கள் எல்லாமே இவருக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் நாளைக்கு அவர் வாக்குமூலம் வழங்க போறாரு. ஒரு சிங்கள யூடியூப் சேனல் ஒன்றில் நான் பார்த்த ஒரு செய்தி, டிக்டாக்ல இது பரவலா என்ற நாள் இதுக்கு அதிகமாக இவருடைய செய்திகள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நாம் அடிக்கடி இதை பார்த்துருப்போம். இவர் ஒரு விஷயத்த சவால் விட்டுருக்காருன்னு சொன்னா, දවස් 14කට රනිල් වික්‍රමසිංහ ඇතුළට යන්නේ කියනවාමයි. බලන්නකො නැද්ද කියලා. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கட்டாயமா அவர் உள்ள போவார், அதாவது சிறைக்கு போவார், ஒரு 14 நாளாவது சிறைக்கு போவார் அப்படின்றது எழுதி வச்சு கொள்ளுங்க. இல்லைண்டா அவர் போகலைன்னா நான் அந்த யூடியூப்ல இருந்தே விலகும் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோவில் இது நான் பார்க்கும்போது இது பழைய வீடியோவா அப்படின்னு நினைச்சேன். ஆனால் அவருடைய யூடியூப் சேனலில் ஒரு 4 நாளைக்கு 2 நாளைக்கு முதல்ல இது அப்லோட் பண்ணியிருக்காரு. இது எப்படி அவர் ஊகிச்சாரு, என்ன விஷயத்தை வச்சு சொன்னார் அப்படின்னு தெரியல. இது பரவலாக பல செய்தித்தளங்களில் இவர் சொல்லியிருக்காரு அல்லது இப்படி எதிர்பார்க்கப்படுது. நாளைக்கு போகிற இந்த விசாரணையின் அடிப்படையில் அவருக்கு நாளை அவர் வாக்குமூலம் கொடுத்துட்டு வரலாம். ஆனால் இது எல்லாமே உறுதிப்படுத்தப்பட்டால், இப்படி ஒரு அரசு நிதியை தனிப்பட்ட ரீதியில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றது உறுதிப்படுத்தப்பட்டால் நீதி என்றது எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான். அதனால இவருக்கு தண்டனை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத ஊகிச்சு கொண்டுதான் அந்த விஷயத்தை அவர் சொல்லியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. எனவே இது ஒரு விஷயமாக இன்றைய நாளில் முக்கியமான ஒரு செய்தியாக பார்க்கப்படுது. ஹபுத்தொலையில ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதாவது ஒரு அதிர்ஷ்ட லாபச்சீட்டு ஒரு மூதாட்டி எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு இதுல பரிசும் விழுந்திருக்கு. கிட்டத்தட்ட 9,63,00,000 ரூபாய். இது 2024ஆம் ஆண்டு போன வருஷம் நடந்திருக்கு இந்த விஷயம். இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, அவங்களுக்கு பரிசு விழுந்தது தெரியாது. அந்த எடுத்த கடையில போயிட்டு செக் பண்ணிருக்காங்க, இந்த நம்பர் சரியா அப்படின்னு பரிசு வச்சுக்காங்க. அந்த கடைக்காரருக்கு இது தெரிஞ்சிருக்கு இவங்களுக்கு இந்த பரிசு விழுந்திருக்காண்டு. இந்த டிக்கெட் அவங்க ஏமாத்தி வேறொரு டிக்கெட் அப்படின்னு சொல்லி கொடுத்து மாத்தி ஏதோ நடந்துட்டு அந்த டிக்கெட்டை அந்த லொட்டரி டிக்கெட்டுடைய கடை உரிமையாளர் தங்களுடைய நண்பர்களுக்கு கொடுத்து இந்த பணத்தை அவங்க எடுத்திருக்காங்க. இந்த குற்றச்சாட்டின் பேர்ல அவருடைய 2 நண்பர்களும் அந்த கடைக்காரர், அந்த லொட்டரி அதாவது டிக்கெட்டுகளை விற்கிற அந்த கடைக்காரரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த விஷயம் பரவலா பெரிய விசாரணைகளுக்கு அடிப்படையில் மத்தியில் இது நடந்திருக்கு. எனவே நீங்க அதிர்ஷ்ட டிக்கெட்டுகள் எடுக்கிறீங்களா இருந்தா சில நேரங்களில் அம்மா கொஞ்சம் வயசானவங்க எடுத்துட்டு வருவாங்க. அவங்களுக்கு பார்க்க தெரியாம இருக்கும். ஒரு சிலருடைய நடவடிக்கையால பாருங்க எவ்வளவு விஷயங்கள் பெரிய அளவா ஒரு நம்பிக்கை இழக்கிற தன்மையா மாறுது. ஆச்சரியமான ஒரு செய்தி இது. நீங்க கேட்கும் போது உங்களுக்கே பெரிய ஆச்சரியமா இருக்கும், இவ்வளவு நடக்குதா நமக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாவது இலங்கையில அப்படின்றதை விட மேல் மாகாணத்துல 5 பேர்ல ஒரு ஆளுக்கு நீரிழிவு நோய் இருக்கு. நீரிழிவு நோய் அப்படின்றது இப்ப பரவலா இருக்கிற ஒரு நோயா இருந்தாலும் 5 பேர்ல ஒரு ஆளுக்கு இருக்கு அப்படின்றது பெரிய ஒரு தொகை.
இது நீரழிவு அப்படின்ற உங்களுக்கு தெரியும், சீனி வருத்தம் நேராக சொல்லிடலாம். இந்த நோய் வந்து இருக்கு. இந்த நோய் வந்து சின்னவங்களுக்கும் இப்போ இருக்கு. கொஞ்சம் பருமனாக இருக்காங்க சின்ன பிள்ளைகள்லாம் வந்து இப்பெல்லாம் விளையாடுறது குறைவு, கேமிங் அது இது சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்றதால அவங்களுக்கு மைதானங்களுக்கு போய் விளையாடுறது குறைவு, அவங்க உண்ணுற உணவு அந்த மாதிரி இருக்கு, சீனி உணவுகள் அதிகமாக உண்றாங்க. இந்த மாதிரியான பல பிரச்சனைகளாக சின்னவங்களுக்கும் இந்த நீரிழிவு நோய் வர ஆரம்பித்திருக்கு அப்படின்றது பெரிய பாரதூரமான ஒரு விஷயமா மாறி இருக்கு. இதுல இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு சொன்னா, உலகத்துல சீனி சாப்பிடுற மக்கள் இருக்கிற நாடுகள் பட்டியல நாம முதல் இடங்களுக்குள்ள இருக்கோம். முதலிடம் இல்ல, அந்த முதல் தரப்படுத்தலுக்குள்ள நாங்க இருக்கோம். ஒரு நாளைக்கு ஒருத்தர் வந்து 3 முதல் 4, 5 கரண்டி சீனி சாப்பிடுறாராம். அதோட ஒரு வருஷத்துக்கு ஒரு மனிதர், சாதாரணமான ஒருத்தர், இலங்கையில் இருக்க ஒருத்தர் 25 முதல் 30 கிலோ சீனி சாப்பிட்றாருன்னா பாருங்க. அவ்வளவு சீனி சாப்பிட்றனாம நம்ம உணவுகள்ல அதிகமா சீனி உணவுகள் உண்வதால இந்த சீனி அதாவது நீரிழிவு நோய் அதிகரிச்சிருக்கு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதை கட்டுப்படுத்துறதுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கட்டுப்படுத்தணும். குழந்தைகளும் வந்து அதிகமான சீனி உணவுகளை கொடுக்கறதை தவிர்க்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. மிக ஆபத்தான நிலையை நோக்கி இந்த நீரிழிவு நோய் நம்ம நாட்டில் சென்று கொண்டிருக்கு. இப்பொழுது மேல் மாகாணத்தில் 5 பேர் எடுத்தீங்கன்னா அதுல ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பெரிய பாரதூரமான விஷயம் இது. நேற்றைக்கு முந்தைய நாள் அல்லது நேற்றைய நாள் நினைக்கிறேன், மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து பௌத்த பிக்குகளும் மக்களும் வந்து அனுராதபுரத்திலிருந்து உணவு பொதிகளோட, பாரம்பரிய உணவு பொதிகளோட அவரை வந்து சந்தித்திருந்தாங்க. இந்த உணவு பொதிகளை வந்து அவங்க போனதுக்கு பிறகு அதை உடனடியாக அகற்றிட்டாங்க, அங்கிருந்து அதை எடுத்து வீசிட்டாங்க அப்படின்ற மாதிரியான புகைப்படங்கள், வீடியோக்கள் எல்லாம் எக்ஸ் தளத்தில் பகிரப்பட்டது. இன்றைய நாளில் மொட்டு கட்சி அது தொடர்பான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. அப்படி எதுவுமே நாங்கள் அகற்றல, அது வீசல, அந்த வீட்டில் இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போனோம், அதாவது சாப்பிட்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் கொண்டு போனது ஒழிய அது அகற்றப்படலை அப்படின்றத உறுதிப்படுத்திக்க. இது தவறான ஒரு செய்தி. மக்கள் ஆதரவு அல்லது மஹிந்த ராஜபக்ஷ அவருக்கு ஆதரவாக இந்த விஷயம் நடக்கும்போது இதுக்கு எதிரான ஒரு விஷயமாக இது பார்க்கப்படுறதால மொட்டு கட்சி இதை இல்லை, அப்படி எதுவுமே நடக்கல அப்படின்றத உறுதிப்படுத்தி இந்த நாளில் அவங்களுடைய ஊடக செய்தியில சொல்லியிருக்காங்க. இலங்கையில 171% பேர் உதவிகள் கோருகிற அந்த நிலையில் இருக்காங்க. அரசாங்கத்திடம் அஸ்வஸ்மா இருக்கட்டும், ஏதாவது உதவிகள் கோருற அந்த நிலைக்குள்ள இருக்காங்க அப்படின்ற ஒரு ஆபத்தான ஒரு விஷயத்த ஒரு கணிப்பு சொல்லுது. இந்த அளவுக்கு மக்களுடைய அந்த உதவி கோருற தொகை அதிகரித்து கொண்டே போகுது. இந்த அஸ்வஸ்மக்கான கோரிக்கை அல்லது அதுக்கு விண்ணப்பிக்கிறவங்களோட எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகுது. இப்பொழுது இன்னும் அதிகமாக 2 லட்சம் பேர் இந்த அஸ்வஸ்ம விலை இணைகிறதுக்கான கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. அப்படி எல்லாத்தையும் கணக்கு பார்க்கும்போது 18 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் இப்பொழுது அஸ்வஸ்ம பெற அந்த திட்டத்துக்குள்ள இருக்காங்க. இது நமக்கு ஒரு பெரிய விஷயமாகவே பார்க்கப்படுது. நாளுக்கு நாள் இந்த உதவி கோருற எண்ணிக்கை, அஸ்வஸ்மோடு இணைந்து கொள்ற எண்ணிக்கை அதிகரித்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய நாட்டினுடைய பெரிய அளவான என்ன சொல்றது விலையேற்றத்தின் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பும் வருமானத்தினுடைய மிகப்பெரிய குறைவையும் இது காட்டுது அப்படின்ற ஒரு கணக்கு இப்போ சொல்லப்பட்டிருக்கிறது. 100 பேர் இருக்கும்போது 71 பேர் இப்படி இருக்கும்போது 29 பேர் தான் அவங்களால முடிஞ்ச அளவு பண்றாங்க அப்படின்றது வந்து ஒரு பெரிய அளவான அதாவது பாதிப்பாக நம்ம நாட்டில் இருக்கு அப்படின்றத ஒரு சிங்கள பத்திரிகை இந்த நாளில் செய்தியா வெளியிட்டு இருக்காங்க. இது ஒரு முக்கியமாக சொல்ல போனா இந்த அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய அளவான ஒரு கோரிக்கை என்னன்னா, மக்களுக்கு வச்ச ஒரு நம்பிக்கை, எந்த இடத்துலையும் மக்களை வந்து கீழே விட மாட்டோம், அவங்களுடைய அடிமட்ட மக்களுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய கவனம் செலுத்தப்படும் சொல்லப்பட்டாலும் கூட இதுவரைக்கும் கடந்த ஆட்சி காலங்களுடைய ஊழல் இந்த மாதிரியான விஷயங்கள் அதை கண்டுபிடிக்கிறது, அதனுடைய கைதுகள் அப்படின்ற நடவடிக்கைகள்லாம் பெரிய அளந்தாலும் அபிவிருத்தியும் அந்த மக்களுக்கு வழங்கப்படுகின்ற சலுகைகள் அப்படின்றது மிக குறைவாகவே இருக்கு. இதுக்கு இன்னும் நீண்ட காலம் எடுக்கும் அப்படின்றது மட்டும்தான் உண்மை. ஆனால் அதுக்கிடையில இன்னும் இந்த உதவி கோர்றோ அல்ல அஸ்வஸ்ம பெறவங்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் மாதத்துக்கு மாதம் அதிகரிக்க இன்னும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த திட்டம் மிக விரைவில் அமல்படுத்தப்படலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதனால இது பாராளுமன்றத்தில் பேசப்பட்டிருக்கு. அதாவது இப்ப நமக்கு இந்த பொலித்தீன் பேக், ஷாப்பிங் பேக்னு சொல்லுவோம் நாம, இந்த பேக்குகள் பாவிக்கிறது அதிகம். இப்போ பொதுவாக சொல்ல போனா ஒரு சூப்பர் மார்க்கெட் போறோம், இந்த சூப்பர் மார்க்கெட் போயிட்டு சாமான்லாம் நம்ம கூட கொண்டு வச்சு அவங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேக் வந்து போட்டு தருவாங்க தனித்தனியா. இந்த பேக்குகளுக்கு இனி கட்டணம் அறவுறதுக்கான ஒரு திட்டத்தை அரசாங்கம் கொண்டு வர போறாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா,
சொன்னா இந்த சொப்பி பேக் பாவனையை குறைக்கணும், வீட்டுல இருந்து நாங்க ஏதாவது பேக்கை கொண்டு போயிட்டு அங்கிருந்து வாங்கிட்டு வரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக இதை கொண்டு வராங்க. ஆனா நாம யாருமே பேக் கொண்டு போய் வாங்குறது இல்லை. அங்க தார அந்த சொப்பி பேக்கை தான் கொண்டு வந்து இங்க பொருட்களை வச்சு அதை வீச போறோம். ஆனா அந்த வீசுற அந்த சொப்பி பேக்கள் மிகப்பெரிய தொகையை வந்து கொண்டு வருது. இது சூழலுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்றதுக்காக இதுக்கு கட்டணத்தை அறவிடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இது கட்டணம் அறவுறதால குறையும் தான், இல்லைன்னு சொன்னா அந்த அளவுக்கு குறையுமான்னு சொல்ல முடியாது. ஆனா இதுக்கு லாபம் வந்து யாருக்கு போக போகுதுன்னு சொன்னா அந்த சூப்பர் மார்க்கெட் ஓனருக்கு தான். ஏற்கனவே சாமான்களுக்கு விலை, இதுல பேக்கு வேற வைப்பாங்க. 10 பேக்கை போட்டு வந்து ஒரு பேக்குக்கு 5 ரூபா அப்படி பார்த்தாலே எவ்வளோன்னு பாருங்க. இது ஒரு யாருக்கு லாபம்னு தெரியல. நீங்க சொல்லுங்க இது யாருக்கு லாபம் அப்படின்றது. இந்த விஷயங்கள் தான் இன்றைய நாளில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளாக இருக்கு. ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் இதெல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.